Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. காரைக்குடியில் தாவேக தலைவர் விஜய் சற்று நேரத்தில் பரப்புரை செய்ய உள்ளார். அங்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். இன்று காரைக்குடியில் தாவேக தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். இந்நிலையில் அங்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் குடை மற்றும் தண்ணீர் பாட்டில்களை நிர்வாகிகள் வழங்கி வருகிறார்கள் மக்களுக்கு. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துப்பழமதி. காரைக்குடியில் இன்று தாவேக தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். காரைக்குடியை பொறுத்தவரைக்கும் வெயில் எப்படி இருக்கிறது? கொளுத்தும் வெயிலையும் பாராமல் அங்கு மக்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதனை சமாளிக்க என்ன ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? கார்த்திகா, விஜய் இன்னும் சற்று நேரத்தில் நம்ம நிற்கக்கூடிய காரைக்குடி தேவர் சிலை முன்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்காரு. இதனை முன்னிட்டு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசாரும் சரி அவரோட தனி பாதுகாப்பு அலுவலர்கள் மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 900 போலீசார் காரைக்குடி நகரை சுற்றியே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக காரைக்குடி பேருந்து நிலையத்துக்கு வரும் அனைத்து சாலைகளையும் முடக்கப்பட்டிருக்கு. அதனை கடந்து இதுவரை இல்லாத வகையில விஜய் பரப்புரை மேற்கொள்ள இடத்தை சுற்றிலும் ஒரு கனமான பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பேரிகார்டுகளை நீங்க காட்சிகளில் பார்க்கலாம். வழக்கமா சாதாரண பேரிகார்டுகளை போடுவாங்க, அதை விஜய் தொண்டர்கள் தள்ளிவிட்டு உள்ள வந்துருவாங்க. அது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில இப்ப காரைக்குடி அந்த பரப்புரை நடைபெற இடத்தை சுற்றி ஒரு கனமான பேரிகார்டுகளை வந்து இவங்களோட அதாவது விஜயோட பாதுகாப்புக்கு வந்து நபர்களை மேற்கொண்டிருக்காங்க. இதனால வந்து தொண்டர்கள் கடந்து உள்ளே வர முடியாத சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமின்றி அந்த பாதுகாப்பு ஈடுபடும் நபர்களும் தனியார் பாதுகாப்பு நபர்களும் இந்த பேரிகார்டை தள்ளிவிட்டு அந்த தொண்டர்கள் உள்ளே வந்து விடாதபடி அங்கங்கே அதிலே ஏறி நிற்கிறாங்க. அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். அதே போல இப்ப காரைக்குடியை பொறுத்தவரையில வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால தொண்டர்களும் குறைவான அளவு தான் வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக விஜய் இந்த பரப்புரை மேற்கொள்ளும் இடத்திற்கு வந்துருவாரு. தொடர்ந்து தொண்டர்கள் வந்த வண்ணம் தான் இருக்காங்க. இருந்தாலும் மற்ற இடங்களை ஒப்பிடுகையில கூட்டம் குறைவாகவே இருக்கிறது. வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருப்பதால அங்கு வந்துள்ள தொண்டர்களாகட்டும் சரி, பெண்களாகட்டும் சிறுவர் சிறுமிகளாகட்டும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகிறத பார்க்க முடியுது. குடைகளை பிடிச்சிருக்காங்க. அதே போல தண்ணீர் பாட்டில்களை வந்து தலையில ஊத்திட்டு நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தார்பாய்களையும் போர்த்தி கொண்டுதான் நிற்கிறாங்க. பந்தல் அமைத்து கொடுத்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சௌரியமா இருந்திருக்கும் என்றுதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா வெயில் அந்த அளவு உச்சி வெயில் அந்த அளவு தாக்கத்தை கொடுத்திருக்கு. அதனை கடந்து காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய சாலைகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டிருப்பதால பயணிகளும் பொதுமக்களும் பெரும் அவதிக்குள்ளாயிருக்காங்க. விஜய் மதுரையில் விமான நிலையத்திலிருந்து இப்ப பேருந்து நிலையத்தை கடந்துதான் தேவர் சிலை பகுதிக்கு வருகிறாரு. அதே வழியாகத்தான் திரும்ப செல்கிறாரு. இதனால் பாதுகாப்பு காரணங்களால போலீசார் பேருந்து நிலையத்தின் பகுதியை காலையே 10 மணிக்கு முழுமையா முடக்கிட்டாங்க. எந்த ஒரு பேருந்துகளும் பேருந்து நிலையத்துக்கு வந்து செல்ல வழிவகை இல்லாதால பயணிகளும் பொதுமக்களும் ஒரு பெரும் சிரமத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இப்ப இந்த காட்சிகள்ல பார்க்கலாம். கொளுத்தும் வெயிலேயே விஜயோட தாவேக தொண்டர்கள் வந்து கொடிகளை சுற்றி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கு. ஏற்கனவே தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாங்க. சிறுவர்கள் அழைத்து வரக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க. அவற்றையெல்லாம் கடந்து அதிக சிறுவர் சிறுமிகளை பார்க்க முடியுது. வயதான பெண்களை பார்க்க முடியுது. இந்த வெயிலின் தாக்கம் அதிகமா இருப்பதால் அவங்களால சமாளிக்க முடியாம பெரும் துயரத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகளை இந்த வெயில் காலத்துல பந்தல் அமைத்து கொடுத்தால் தங்களுக்கு ஒரு ஏதுவாக இருக்கு என்று அவங்க தெரிவிக்கிறாங்க. கார்த்திகா, முத்துப்பழமதி, வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. கடந்த காலங்களில் இருக்கிறது மாதிரியாக இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் காலத்துல வெயில் இல்ல, மிக கொடூரமாகத்தான் வெயில் அடிக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனாலும் கூட தொடர்ந்து 12 2 மணி வரை அந்த டைம் பீரியட்லயே இந்த தேர்தல் பொதுக்கூட்டம் பரப்புரை கூட்டம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இதை தள்ளி வைக்கிறதுக்காக தாவேக நிர்வாகிகள் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறாங்களா? அவங்க அனுமதி பெறும்போதே அந்த காலை அல்லது மாலை வேளைகளில் அனுமதி பெற வேண்டும். இப்ப மற்ற அரசியல் கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா காலை 11 12 மணிக்கு பிரச்சாரத்தை முடிச்சிடறாங்க. மீண்டும் மாலை 3 மணிக்கு மேல பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. இது போல வெயில் நேரங்களில் இந்த பிரச்சாரத்தை செய்வதால தான் தொண்டர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இப்ப இந்த காட்சிகளை பாருங்களேன். குடிக்க வச்சிருந்த தண்ணீர் பாட்டில்களை மேல தெளித்து அந்த வெயில் உஷ்ணத்தை போக்கிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் உக்கிரமா இருக்கு. அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு அனுமதி வாங்கும் போது அந்த காலத்தை வந்து காலை அல்லது மாலை வேலைகளை வாங்கினால் தொண்டர்களுக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும்.
காரைக்குடியை பொறுத்தவரையில வழக்கத்தை விட கூட்டம் வந்து குறைவாக தான் இருக்கு. வெயிலின் தாக்கம் ஒரு புறம், அதனை கடந்து போலீசாரின் பல்வேறு கட்டுப்பாடுகள், போலீசாரின் கட்டுப்பாடு மட்டுமின்றி தாவேக்காவின் தனி பாதுகாப்பை சேர்ந்த நபர்களும் அங்கங்கே பேரிகார்டு தடுத்துட்டாங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் உள்ளே வந்து ஒரே நேரத்தில் சேராபடி தடுத்திருக்காங்க. அதான் கூட்டம் குறைவாக இருந்ததுக்கு காரணம். முழுக்க காவல்துறையினர் ஒருபுறம் நகரத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அதனை கடந்து விஜயோட பவுன்சர்கள் பாத்தீங்கன்னா இங்க சுத்தி வர நின்று யாரும் தொண்டர்கள் உள்ளே வராதபடி தடுத்து வர்றாங்க. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல அது தவிர்க்க முடியாமல் பெண்கள் சிறுவர்கள் குடைகளை ஏந்தியபடி காத்து நிக்கிறாங்க. இப்ப அடுத்தடுத்த கூட்டங்கள்ல பிரச்சார நேரத்தை வந்து தவைக்காவை பொறுத்தவரை மாற்றி வைப்பது நல்லதா இருக்கும். ஒரு மாலை 3 மணிக்கு மேல அல்லது காலை 12 மணிக்கு உள்ள அனுமதி பெற்றால் வரக்கூடிய தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கொஞ்சம் எளிதா இருக்கும். ஒரு சிரமத்தை இன்னும் சற்று நேரத்தில் விஜய் காரைக்குடியில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக அங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் உற்சாகமாக காத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கொளுத்தும் வெயிலிலும் வெயிலென்று பாராமல் மக்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை வழங்க மிக நன்றி முத்துப்பழமதி. மீண்டும் பேசலாம். Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.